யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான மாலை வணக்கம். ஆற்றுப்படை இந்த டெஸ்ட் பேட்ச் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். சவுண்ட் ஓகேவா? ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் பேட்ச் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் பேட்சை நாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த டெஸ்ட் நடக்கும். ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய, அதே நேரம் ஒரு 9 month 10 month டூரேஷன்ஸில் ஒரு குரூப் 4 எய்ம் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு எளிமையான டெஸ்ட் பேட்சாக இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ரொம்ப நிதானமாக அழகாக தமிழ் பகுதிகளில் எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடிய விதமாகவும், அதே நேரம் தமிழில் தான் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 குரூப் 2 போன்ற தேர்வுகளில் ஒரு மதிப்பெண்ணை நிர்ணயிக்கக்கூடிய இடமா அல்லது ஒரு வேலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த தமிழ்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஸோ தமிழில் ஒரு 90க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்றவங்க வேலைக்கு போகலாம், பணிக்கு போகலாங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் தமிழ் இலக்கண பகுதிகளை முழுவதுமாக படித்து ஆழ்ந்து படித்து அதன் மூலமாக தமிழை நாம் அணுகும் பொழுது இந்த 90க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடியது தான். ஸோ அதற்காகவே ஒரு எளிமையான டெஸ்ட் பேட்சை ஆற்றுப்படைங்கிற பேரில் நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ நேற்றுக்கு, அதாவது மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முதல் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுதின டெஸ்ட் பேட்சினுடைய அந்த டெஸ்ட் கொஷின் அதை பற்றியும், அந்த டெஸ்ட் கொஷினில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் விரிவான விடைகளை பற்றியும் நாம் இங்கே விவாதிக்க இருக்கிறோம். ஸோ நேற்று நடந்த அந்த டெஸ்டோடைய பகுதிகள் எதெல்லாம் தமிழில் கவர் பண்ணி வச்சாங்க. ஏன்னா முழுக்க இது தமிழ் மட்டுமே இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச். அதனால தான் ஆற்றுப்படைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். ஆற்றுப்படைன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும், போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல் அப்படின்னு பொருள். வழிப்படுத்தி ஒரு மாணவனை கொண்டு சேர்த்து அவனுடைய அரசு பணி கனவை நனவாக்குவது தான் நமது டாப்பினுடைய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஆற்றுப்படைன்னு பேர் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான பகுதிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புதிய பாடப்புத்தகம். ஏன்னா நம்ம சிலபஸை எந்த வகையில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்ஸை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறமா பாடத்திட்ட வாரியாக பகுதிகளை கவர் பண்ணுறோம். அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கவர் பண்ணுறோம். அப்புறமா ஒரு ஃபுல் ரிவிஷன்ஸ் டெஸ்ட்டாக அதை கொண்டு போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட்டையே வடிவமைச்சிருக்கோம். அந்த வகையில் முதல்ல புதிய பாடப்புத்தகமும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணியும், அதற்கு அடுத்தாற் போல் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் வச்சு, திருப்புதல் தேர்வும் வச்சு, அடுத்து பழைய பாடப்புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணியும் அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் வச்சு இந்த ஸ்கூல் புக்கை முடிக்கிறோம். அதுக்கப்புறமா பாடத்திட்ட வாரியாக சிலபஸ் வைஸாக அலகு 1லேருந்து ஆரம்பித்து அலகு 1, அலகு 2ன்னு சொல்லி அலகு 1க்கே 3 டெஸ்ட் வச்சு அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அடுத்து அலகு 1க்கும் அலகு 3க்கும், அடுத்து அலகு 2ஐயும் அலகு 5ஐயும் வச்சு ஒரு 3 டெஸ்ட் வச்சு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, அப்புறமா அலகு 7 ஃபுல்லாக எழுதி ஒரு 3 டெஸ்ட் வச்சு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி பாடத்திட்டத்திலேயே ஒரு 3 செஷன் ரிவிஷன் டெஸ்ட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பாடத்திட்ட வாரியாக ஒரு முழு திருப்புதல் தேர்வும், புத்தக வாரியாக ஒரு முழு திருப்புதல் தேர்வும், சிறப்பு தமிழ் புத்தக வாரியாக ஒரு முழு திருப்புதல் தேர்வும் நாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா முழு மாதிரி தேர்வுங்கிற அடிப்படையில் ஒரு 10 முழு மாதிரி தேர்வை கொடுக்குறோம். இதான் இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஒரு ஸ்பெஷலே. அதுதான் ரொம்ப நிதானமாக அழகாக கொண்டு போக போகிறீங்க, நிறைய படிக்க போகிறீங்க. ஸோ அந்த வகையில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புதிய பாடப்புத்தகத்தில் இலக்கணம் சார்ந்த பகுதிகள், புத்தக பின்வினாக்கள், மொழி திறன் வளர்பயிற்சின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள், திருக்குறள் தொடர்பான வினாக்கள், இதெல்லாம் தான் கேள்விகள் இடம்பெற போகுது. அதுக்கப்புறமா பாடத்திட்ட வாரியாக அலகு 4 மற்றும் அலகு 6 வச்சிருக்கிறோம். எல்லா தேர்வுகளையும் இதை வச்சிருக்கிறோம். நம்ம 30 தேர்வுகள் நாம் ஃபுல்லாகவே ஸ்பிளிட்டர் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். 30 தேர்வுகள்லையுமே இந்த கலைச்சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பை ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, 30 தேர்வுகளில் நீங்கள் படிக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் குறைந்தபட்சம் 100 கலைச்சொற்கள் நான் உங்களுக்கு படிக்க கொடுக்குறேன். அப்போ கிட்டத்தட்ட 30 தேர்வுங்கும் போது ஒரு 3000 கலைச்சொற்களை நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அந்த 3000 கலைச்சொற்களை படிக்கிறதன் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளில் நாம் ஓரளவுக்கு ஒரு 10 கேள்விகள் கலைச்சொல் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 5 கேள்விகளுக்கு மேலே நம்மளால் சரியான விடையை கொடுக்க முடியும். மீதி 5 கேள்விகளுக்கு நான் படித்த பேக்ரவுண்டை வச்சு ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தடில் ஒரு 3-4 கேள்விகளுக்கு விடை கொடுக்க முடியும்.
ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 3000 கலைச்சொற்கள் படிக்கிறதுக்கான ஒரு புதிய முறையா அழகு 4 மற்றும் 6 பகுதிகளை எல்லா தேர்வுகளையும் வச்சிருக்கிறோம். அதனால இந்த தேர்வுலையும் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிடிஎஃப்பை குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை படிக்க சொல்லி அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த 100 கேள்விகள்லேருந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. இந்த பகுதியிலேருந்து 85 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. 100 கேள்விகள் 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. ஸோ ரொம்ப சிறப்பாக எல்லாரும் எழுதியிருப்பீங்க. நிறைய மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்திருப்பீங்க. ஏன்னா இது முழுக்க 6 முதல் 8ங்கிறது தான். அது நல்லா படிச்சிருந்தா ஈஸியாகவே மார்க் எடுத்துருக்கலாம். சரி வாங்க, கொஷின்ஸ் என்ன இருக்கு, எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியே கலைச்சொல் இருந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கலைச்சொல் அப்படிங்கும்போது கலைச்சொல்லுக்கான பிடிஎஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கலைச்சொல்லுக்கான பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கலைச்சொற்கள் இருக்கக்கூடிய பிடிஎஃப் இது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்சி சொல்லகராதி அப்படிங்கிற புத்தகம். ஸோ தமிழ் வளர்ச்சி கழகத்தால் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஆட்சி சொல்லகராதி. அது வந்து ஒரு 1452 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். 3 வால்யூமா அது வெளியே வந்திருக்கும். தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3ன்னு சொல்லி 3 வால்யூமா ஏ சீரீஸ்லேருந்து ஆரம்பிச்சு இசட் சீரீஸ் வரைக்கும் கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளிலேருந்து ஓரளவுக்கு நாம் ஸ்பிளிட் அதுலேருந்து செலக்டிவாக, ஏன்னா நிறைய இருக்குது இதில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸில் மட்டும் 386 பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 30 கலைச்சொல் இருக்கு. அப்போ பார்த்துக்கோங்களேன், 8000 9,000 கலைச்சொல் ஏ சீரீஸில் மட்டுமே. கிட்டத்தட்ட ஏ சீரீஸில் மட்டுமே ஒரு 3500 கலைச்சொல் இருக்கு. பி சீரீஸில் மட்டுமே ஒரு 2000 கலைச்சொற்கள் இருக்கு. சி சீரீஸில் இருக்கிறதே அதிகமாக இருக்கு, 3800 கலைச்சொற்கள் இருக்கு. அப்போ இவ்வளோ கலைச்சொற்களையும் மாணவர்களை படிக்க வைக்க முடியாது இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 கலைச்சொற்கள் அந்த புக்லேயே இருக்கு, 3 வால்யூம்னு சேர்த்து. அப்போ அவ்வளோ கலைச்சொற்கள் எப்படி படிக்க முடியும்? அப்போ அதில் செலக்டிவாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை ஸ்பிளிட் பண்ணி ஒரு 100 கலைச்சொற்கள் ஏ சீரீஸ்லேருந்து கொடுத்துருக்கேன். ஏ சீரீஸ்லேருந்து 100 கலைச்சொல். அந்த 100 கலைச்சொற்கள்ல இருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் அந்த கொஷின் அமைஞ்சிருக்கு. ஸோ முதல் கொஷின் அபிரிட்டேட் அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்போம். பாருங்க, அபிரிட்டேட் கொடுத்துருக்காங்களா. அபிரிட்டேட்னா என்னது? தனிப்பு அப்படின்னு பொருள் இருக்கா. ஸோ இதை வச்சு தான் என்ன செஞ்சிருக்காங்க, இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அபிரிட்டேட் அப்படின்னா என்னது? தனிப்பு. ஸோ இது படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இந்த 100 கலைச்சொற்களை படிக்கிறது தான் சவாலான விஷயம். ஒரு வார டைம் 100 கலைச்சொற்கள் படிக்கணும். டெய்லி 10 கலைச்சொல், டெய்லி 15 அப்படி படிச்சிங்கன்னா டெய்லி படித்தாலே போதும். இல்லை டெய்லி 20 5 நாளில் 100 கலைச்சொல். 6வது நாள் ஒரு ரிவிஷன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுக்கு தயாராகிடலாம். புரியுதுங்களா? அப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்போ 100 கொடுப்பேன், இன்னும் போக போக 100 150 ஆகும், 150 200 ஆகும், மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு தான் 100, அடுத்த டெஸ்ட்டுக்கு 150, அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு 150, அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு 250ன்னு மாற்றிக்கிட்டே வருவேன். ஏன்னா கூட்டிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவேன். அப்போ நீங்கள் என்ன ஆகும், அடுத்தடுத்து வரும்போது கலைச்சொற்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கலைச்சொற்கள் நான் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் நான் 3000ங்கிறத 5000 கலைச்சொல் உங்களை படிக்க வச்சிருவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதும். ஷெட்யூல்டு கலைச்சொல் தான். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுவீங்க, திங்கக்கிழமை கலைச்சொல் உங்கள் கைகளில் கிடச்சிரும், பிடிஎஃபாக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து திங்கள், புதன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் டெய்லி 20 வச்சிங்கன்னா 100 படிச்சிருவீங்க. டெய்லி 25 அடுத்த நாள், டெய்லி 30 அப்படி மாறிக்கிட்டே வாங்க. அப்படி டெய்லி படிச்சிட்டிங்கன்னா 5வது நாள் 6வது நாள் சனிக்கிழமை ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். அப்போ கலைச்சொற்கள் படிக்கிறத எளிமையாக்கிடலாம். இந்த கலைச்சொற்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் அதை படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கலைச்சொற்கள் தான் அபிரிட்டேட் என்பதன் கலைச்சொல் தனிப்பு அப்படிங்கிற பொருளை கொடுத்துருக்கேன். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க. 2வது கொஸ்டின், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். கரெக்ட் தான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக 1/4 மாத்திரை அளவே ஒலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குற்றியல் உகரம்னா 1/4 மாத்திரை இல்லை, 1/2 மாத்திரை அளவு ஒலிக்கும். 1 மாத்திரை அளவிலிருந்து 1/2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்ப கூற்று 1 கரெக்ட். கூற்று 1 பாருங்களேன். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இது எப்படி சேர்த்து எழுதலாம்னு பார்ப்போமா? பாருங்க, ஒரு புணர்ச்சி விதியோட சொல்றேன். புணர்ச்சி விதி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, புணர்ச்சி விதி படிக்கலன்னா இதை நல்லா படிச்சுக்கோங்க.
குறுமை கூட்டல் இயல். இந்த உகரத்தை விட்டுருங்க, முதல்ல இந்த ரெண்டு இதையும் சேர்ப்போம். மை விகுதி வந்திருக்குனாலே பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சியில 8 விதி சொல்லுவாங்க. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்முற்றிரட்டல், இனமிகள், முன்னின்றமை திரிதல், இணையவும் அப்படின்னு சொல்லி 8 வகையான விதிகள் பண்பு பெயர் புணர்ச்சியில உண்டு. அதுல முதல் விதி என்னன்னா ஈறு போதல். ஈறுனா என்ன அர்த்தம்? ஒரு சொல்லோட கடைசி எழுத்து, அதான் ஈறு. யா, ஒரு சொல்லோட கடைசியா இருக்கிறதா அது ஈறு. ஈறு போதல் அப்படின்னா என்ன? கடைசியில இருக்கக்கூடிய இந்த மை கெட்டு போகுது. அப்ப என்ன ஆகும்? குறு கூட்டல் இயல்னு மாறும். ரைட்டா? இப்ப குறு கூட்டல் இயல் வந்துட்டா, குறு இந்த மாதிரி கடைசியில உகர சொல் வருதுன்னு வைங்க. கடைசியா வரக்கூடிய எழுத்து உகர எழுத்தா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஒரு குறிலா இருக்கு, ஒரு குறில் எழுத்தா இருக்கு, தனி குறிலா இருக்கு. அப்படின்னா இதுக்கு பேரு முற்றியல் உகரம்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? முற்றியல் உகரம். முற்றியல் உகரம் வந்தால் அந்த இடத்துல முற்றியல் உகரம் வரக்கூடிய இடங்கள்ல தனிக்குறில் வந்திருக்கா, இந்த தனிக்குறிலை அடுத்து இந்த ரூ வந்திருக்கிறதால முற்றியல் உகரம்னாலே பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உகரம் கெட்டு போகும். அதாவது இந்த ரூல இருக்கக்கூடிய இட்டு கூட்டல் ஊ இருக்கு பாருங்க, இந்த ஊ கெட்டு போகும். அப்ப என்ன வந்துடும்? ஊ இட் கூட்டல் இயல். ரைட்டா? கு இட் கூட்டல் இயல். ஏன் இட்டு வந்ததுன்னு தெரியுதா? முற்றியல் உகரம் வந்தா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது இங்க உயிரெழுத்து இருக்கு, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போகி கு இட் கூட்டல் இயல்னு வரும். ஓகேவா? இப்ப என்ன ஆகும்னா தனிக்குறளுக்கு பக்கத்துல மெய்யெழுத்து இருக்கா, மெய்யெழுத்து இப்படி மெய்யெழுத்து தனிக்குறளுக்கு பக்கத்துல வந்ததுன்னா அந்த மெய்யெழுத்து ரட்டித்து ஒலிக்கும். ரட்டித்து ஒலிக்கும்னா டபுள் என்ட்ரி ஆயிரும். டபுள் என்ட்ரி ஆச்சுன்னா கு இட் இட் கூட்டல் இயல்னு மாறும். ரைட்டா? இப்ப என்னது? டபுள் என்ட்ரி ஆனவன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இற்றும் ஈயும் சேர்ந்து என்ன ஆயிரும்னா ட்ரீ அப்படின்னு மாறும். ட்ரீ, இது ரீன்னு சொல்லக்கூடாது, ட்ரீ அப்படின்னு சொல்றோம். அப்ப குற்றி குற்றி எல், குற்றியல் மாறும். குற்றியல். இப்போ இந்த இல்லு ஊவும் சேர்ந்து லூனு மாறிடும். மாறினா என்ன ஆகும்? குற்றியல் உகரம்னு மாறும். குற்றியல் உகரம். அப்ப இதுல என்னென்ன விதிலாம் பொருந்திருக்கு பாருங்க. முதல் விதி ஈறு போதல் அப்படிங்கிற விதி. ரெண்டாவது முற்றியல் உகர விதி. மூணாவது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரட்டுங்கிற விதி. நாலாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி. ஸோ 4 விதிகள் இதை பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறமா இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதி. ஸோ குற்றியல் உகரம். இதே மாதிரிதான் குற்றியல் லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம்னு புரியும். ரைட்டா? சரி, அப்ப கூற்று 1 சரியா இருக்கு, கூற்று 2 தவறா இருக்கு. ஆன்சர் பி பாருங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுல கால் மாத்திரை கொடுத்துருக்காங்க. கால் மாத்திரையா இருக்காது. எவ்வளவு மாத்திரையா குறையும்? அரை மாத்திரையா குறையும். ஒரு குற்றியல் உகர சொல்லுனா அந்த சொல்லோட இறுதியில வரக்கூடிய உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறையும். புரியுதுங்களா? அரை மாத்திரையா குறையிறது தான் குற்றியல் உகரம். ரைட். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் மாறுபட்ட ஒன்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறுபட்ட ஒன்று வித்தியாசமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, முதல்ல 1ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து 5, 4, 10. இதுல என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னா இந்த ரூக்கு பக்கத்துல இன் இருக்கா, அப்போ இன் இட் இது ரெண்டும் இணை எழுத்து. இது என்ன எழுதுங்க? இணை எழுத்து. இணை எழுத்து படிச்சிருக்கோம் இல்லையா 6ஆம் வகுப்புல? இணை எழுத்துனா என்ன? ஸோ எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடத்துலையோ உச்சரிக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இணை எழுத்து. உச்சரிக்கக்கூடிய இடத்துலையும் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்கள்லையும் ஒரு ஒற்றுமை இருந்தால் அதுக்கு பேர் என்னது? இணை எழுத்துகள். குறில் எழுத்துக்கும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும். ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது. குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துகள். வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து, மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து இணை எழுத்துகள். இடையின எழுத்துகள் அதன் உள்ளேயே இனமாக இருக்கும். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்துக்கு என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. அப்போ இற்றுக்கு இன்னும், இன்னுக்கு இற்றும் இணை எழுத்து. இது கரெக்டா வந்திருக்கு. அதே மாதிரி இந்தும் இத்தும் வந்திருக்கு.
ஸோ இந்து இத்தும் அதுவும் இன எழுத்து தான். இத்துக்கு இந்து இன எழுத்து. அடுத்தது இன்னும் பூவும் வந்துருக்குண்ணே, இது வராது. ரைட் ரைட் ரைட். இது இப்படி வராது, இப்படி வராது, இப்படி வராது, இப்படி வராது. இப்பதான் புரியுது. எப்படின்னா குற்றிய லுகரச்சொல். இது எப்படி வந்திருக்குன்னா குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் வந்து 6 வகையை வகைப்படுத்துவோம்ல. குற்றிய லுகரத்தை எப்படிலாம் வகைப்படுத்துவோம் பாருங்க. 6 வகைகள் எல்லாம்: வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம். படிச்சிருக்கேன் இல்லையா? குற்றிய லுகரத்தினுடைய வகை எதை வச்சு அடிப்படையா வச்சு? ஈற்று அயல் எழுத்து, கடைசி எழுத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து. கடைசியில் இருக்கிற பக்கத்து எழுத்தை வச்சுதான் அது வன் தொடரா மென் தொடரான்னு கெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில ரூ இருக்கு. ரூக்கு பக்கத்துல இருக்கிற இன் வந்து மெல்லினம். அப்ப இது என்னது? மென் தொடர் குற்றிய லுகரம். அதே மாதிரி தூ இருக்கு. தூக்கு பக்கத்துல இந்து இருக்கு. இந்தும் என்னது? ஒரு மென் தொடர் குற்றிய லுகரம். அதே மாதிரி இங்க கூ இருக்கு. கூ பக்கத்துல இன் இருக்கு. இதுவும் என்னது? ஒரு மென் தொடர் குற்றிய லுகரம். இந்த 3மே மென் தொடர் குற்றிய லுகரம். அப்ப இது தூ அப்படின்னா தூக்கு பக்கத்துல இருக்கிற இத்து இது வன் தொடர் குற்றிய லுகரம். அதனாலதான் இது மாறுபட்டது. ஸோ மென் தொடர் வன் தொடர் இதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாறுபட்டது அப்படிங்கிறது. ஸோ குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் எங்க நீங்க ஆன்சர் பண்றீங்களா? ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் குற்றிய லுகரத்துல கேட்கிறேன். இது என்ன குற்றிய லுகரம் சொல்லுங்க. அச்சு என்ன குற்றிய லுகரம்? இது என்ன குற்றிய லுகரம்? அச்சு என்ன குற்றிய லுகரம்? வயது என்ன குற்றிய லுகரம்? ஆன்சர் பண்ணுங்க. வன் தொடர். வெரி குட். வன் தொடர் குற்றிய லுகரம். வயது வயது என்ன தொடர் குற்றிய லுகரம் சொல்லுங்க. வயது வயது. வெரி குட். சபரீசன் கரெக்டா பண்ணியிருக்காரு. உயிர் தொடர் குற்றிய லுகரம். எல்லாரும் இடைத்தொடர் போடுறீங்க. சபரீசன் கரெக்டா போட்டிருக்காரு உயிர் தொடர்னு. ஃப்ளவர் அப்படிங்கிற ஒருத்தர், ஃப்ளவர் கிங் இல்லையா, பூவரசன், அதான் ஃப்ளவர் கிங்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா போட்டிருக்காரு. இடைத்தொடர்னு போடக்கூடாது. ஏன்னா ஈங்கிற மெய்யெழுத்து, அதாவது ஈ இந்த மெய்யெழுத்து இருந்தா தான் இடைத்தொடர். உதாரணத்துக்கு கொய்து, இது இடைத்தொடர். கொய்து இது இடைத்தொடர். இது இடைத்தொடர் கிடையாது. இடைத்தொடர்னா மெய்யெழுத்து இருக்கணும். இப்போ பாருங்க, இதுல மென் தொடருக்கு மெய்யெழுத்து இருக்கு. அச்சு பாருங்க, இச்சு மெய்யெழுத்து இருக்கு. மெய்யெழுத்து இருந்தா தான் வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா உயிர் தொடர் தான், உயிர்மை எழுத்து. இப்போ வயதுங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. அப்ப அங்க என்ன பண்ணும்? உயிர் தொடர் தான் பண்ணும். சரி, இப்போ பாருங்க இன்னொன்று பார்ப்போம். இது என்ன தொடர் குற்றிய லுகரம் சொல்லுங்க. இது என்ன தொடர்? மாவு. இது என்ன தொடர் குற்றிய லுகரம் சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன தொடர்? மாவு. மாவு நெடில் தொடர்னு பாரிவள்ளல் போட்டிருக்காரு. நெடில் தொடர் குற்றிய லுகரம். வெரி குட். சுந்தரி அவங்க தான் கரெக்டா போட்டிருக்காங்க. சுப்புலட்சுமி போட்டிருக்காங்க. சபரீசன் கரெக்டா போட்டிருக்காரு. ஃப்ளவர் கிங் கரெக்டா போட்டிருக்காரு. முற்றிய லுகரம். ஏன்னா இது குற்றிய லுகரமே கிடையாது. பாருங்க, ஊன்னு போட்டிருக்கேன். மாவு ஊ வராதுல்ல, குசுடு துப்புரு தானே வரணும். ஸோ இதை கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்கா போட்டக்கூடாது. நெடில் தொடர்னு போட்டீங்க பார்த்தீங்களா, இப்போ கேர்லெஸ் மிஸ்டேக். இதெல்லாம் கவனமா பார்க்கணும். சரிங்களா? இப்போ குற்றிய லுகரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க, தப்பு கிடையாது. குற்றிய லுகரம்னா நீங்க ரொம்ப கான்செப்டை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி எழுத்து கு சு டு து பு ரு இருக்கணும்.
அதை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து அதனுடைய வகை பார்க்கணும். சரிங்களா? அப்போ குற்றியல் உரத்தினுடைய வகை பார்க்கறதுக்கு இதுதான் பெஸ்ட் விஷயம். ரைட்டா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை காண்க அப்படின்னு கொடுத்து சரியான இணை கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரியான இணை மேகசின் மாத இதழ் கொடுத்துருக்காங்க. மேகசின்னா இதழ் தானே தவிர மாத இதழ் வராது. மந்த்லி மேகசின் அப்படின்னா தான் மாத இதழ். வெறும் இதழ் தான் மேகசின் தான். மேகசின்னா வெறும் இதழ், நாளிதழும் வராது, மாத இதழும் வராது. இது கேர்லெஸ் மிஸ்டேக்ல விடுவீங்க. அடுத்து போனோலாஜி மொழியியல்னு கொடுத்துருக்காங்க. மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ்னு வரும். இதான் மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ். போனோலாஜின்னா என்ன? ஒளியியல், சவுண்ட், ஒளியியல். ரைட்டா? அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னு இருக்கு. ஃபாரஸ்ட்னா வனத்துறை ரைட்டு, கன்சர்வேட்டர்னா ஆய்வாளர் வராது. இது தப்பு. இது தப்பு. கன்சர்வேட்டர்னா என்ன வரணும்? பாதுகாவலர். அப்ப ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர், அதான் கரெக்ட். ஜங்கிள்னா காடு, இதான் கரெக்டா இருக்கு. ஜங்கிள், ஜங்கிள்னா என்னது? காடு. ஃபாரஸ்ட்னாலும் ஜங்கிள்னாலும் காடு. சரிங்களா? காடுக்கு நிறைய சொற்கள் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க, 7ஆம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்கு ஒரு 21 பெயர்கள் இருக்கு. அது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், ரெண்டுக்குமே கேட்க வாய்ப்பு இருக்கும். காடுனா கா, கான், கானகம், பொச்சை, பொழில், இந்த மாதிரி வனப்பு, இந்த மாதிரி காட்டுக்கு நிறைய பேர் இருக்கும். இந்த வனம், வனப்பு, அந்த மாதிரி ஒரு 21 பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு ஆங்கில சொல்லு நிகரான தமிழ் சொல். ரைட். அடுத்தது கூற்று 1. முள் கூட்டல் தீது முக்தீது என்றானது. கூற்று 1 கரெக்ட் தான். முள் கூட்டல் தீது முக்கியது. கடைசியில இல் வந்திருக்கு, தகரம் வந்தா இல் ஆயுத எழுத்தா மாறும். கூற்று 2. இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறியும்னு கொடுத்துருக்கான். முதல்ல ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டான். ஆயுத எழுத்து ஒரு மாத்திரையே கிடையாது, அரை மாத்திரை தான் உண்டு. அப்ப அது குறையுதுன்னா எவ்வளவு குறையணும்? 1/4 மாத்திரையா தான் குறையணும். அப்ப இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. கூற்று 2 தவறு. ரைட்டா? ஸோ முள் கூட்டல் தீது முக்தீது, இது நம்ம ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம்னா என்ன? ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையா குறையும். எந்த இடத்துல குறையும்? இந்த ஒரு இடத்துல தான் குறையும். மற்ற இடத்துலலாம் ஒரு மாத்திரையா தான் ஒழிக்கும். இயல்பா வரக்கூடிய ஆயுத எழுத்துக்கள் மாத்திரை குறையாது. உதாரணத்துக்கு எஃகு, எஃகுன்னு எழுதுறேன். இதுல மாத்திரை அளவு குறையுமா அப்படின்னு கேட்டா குறையாது. இதுல மாத்திரை அளவு குறையாது. எந்த இடத்துல குறையும்? நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து லகரமை. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து லகரமை. அப்படின்னா இந்த லகரமை வந்து வறுமொழியின் முதல் எழுத்து தகரம். வறுமொழி முதல் எழுத்து தகரம், இத்துங்கிற மெய் எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் என்ன செய்யும்? ஆயுத எழுத்தா மாறும். அதான் முள் கூட்டல் தீது. சேர்த்து எழுதும் போது முக்தீது. பொதுவா நிலைமொழியின் ஈற்றெழுத்துல இல்லு வந்து வறுமொழி எழுத்து வல்லின எழுத்தா இருந்தா இல்லு இட்டா மாறும். நிலைமொழியின் ஈற்றெழுத்துல இல் இருந்து வறுமொழி முதல் எழுத்துல வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இட்டா மாறும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுறோம் பாருங்க. பொருள் கூட்டல் செல்வம். இதுக்கு என்ன எழுதுவோம் தெரியுமா? பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம். அப்ப என்ன ஆகுது? இல்லு இட்டா மாதிரி இருக்கா? இது எப்படின்னா நிலைமொழியின் கடைசி எழுத்து இல்லு வந்து வறுமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்து எதனால இருக்கலாம். வல்லின எழுத்து எதனால இருக்கலாம் இருந்தா இல்லு இட்டா மாறும். ஆனா இந்த வல்லினத்துல தகரம் இருந்தா, இந்த வல்லினத்துல என்ன இருந்தா? தகரம் இருந்தா அந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த வல்லினம் இல்லும் இதுவும் சேரும் போது இந்த இல்லையும் இட்டு ஆக்கிரும், இந்த தகரத்தையும் இட்டு ஆக்கிரும். தகரத்தையும் இட்டு ஆக்கிரும். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி தனிக்குறில் பக்கத்துல இல்லு வந்துச்சுன்னா, தனிக்குறில் பக்கத்துல இல்லு வச்சுச்சுன்னா ஆயுத எழுத்தா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எந்த இடத்துல மாறும்னா ஆயுத குறுக்கத்துல மட்டும்தான் மாறும், எல்லா இடங்கள்லயும் மாறாது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா இது 2 வகையான புணர்ச்சி விதி இருக்கு இதுக்கு. அதாவது ஆயுத குறுக்கமா இருந்தா ஆயுத எழுத்து உருவாகும்,
ஆயுத குறுக்கம் எழுதக்கூடிய இடத்துல மட்டும் ஆயுத குறுக்கம் வரும். இல்லைன்னா இந்த முள் கூட்டல் தீது எப்படி வரும்னா முட்டீதுன்னு வரும். முட்டீதுன்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஏன்னா தகரம் வந்தா என்ன ஆகும்? லகரத்தையும் டகரமா மாத்திரும், தகரத்தையும் டகரமா மாத்திரும். ஆனா கல் கூட்டல் தீது இது ஆயுத குறுக்கமா வரும்போது கஹ்ரீதுன்னு வரும். ஆயுத குறுக்கத்துல மட்டும்தான் இது, ஆயுத குறுக்கத்துல மட்டும்தான் அது. இயல்பா இது எப்படி மாறும்? கட்சீதுன்னு மாறும். ரைட்டா? ப்ரீவியஸ் இயர்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. கல் கூட்டல் தீது சேர்த்தெழுதுகன்னு கேட்டிருந்தான். ஆப்ஷன்ல கக்ரீதும் வச்சிருந்தான், கற்றீதும் வச்சிருந்தான், ரெண்டுமே வச்சிருந்தாங்க. டிஎன்பிசி ஆன்சர் கீழே நான் சொல்றது டிஎன்பிசி ஒரிஜினல் டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வைப்பாங்க, தமிழ் தகுதி தேர்வுன்னு வைப்பாங்க பாருங்க. அதுல ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தான், கல் கூட்டல் தீது சேர்த்தெழுதுக. அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? கற்றீது தான் ஆன்சர், கக்ரீது ஆன்சர் இல்ல. ஆப்ஷன் ரெண்டுமே இருந்துச்சு, ஆனா கற்றீது தான் ஆன்சர்னு போட்டிருந்தான். கக்ரீது ஆயுத குறுக்கத்துல மட்டும்தான் கக்ரீது. சரிங்களா? ஆயுத எழுத்து இடம்பெறும் போது மட்டும்தான் அது கக்ரீதா மாறும். சார் அது எங்க சார் அந்த கக்ரீதை யூஸ் பண்ணுவாங்க? அது தெரியல. ஏன் அது பல இடங்கள்ல இப்போ உடனடிய வழக்கில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆயுத எழுத்து இப்போ எங்க பயன்படுத்துறோம்? முன்னொரு காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க, இப்போ பயன்படுத்துறதே இல்லையே. அப்ப கற்றீதுங்கிறது தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த புணர்ச்சியில ஒரு வித்தியாசமான புணர்ச்சி. ஓகேவா? ஸோ முள் கூட்டல் தீது முக்தீது, கல் கூட்டல் தீது கஹ்ரீதுங்கிறது ஆயுத குறுக்கத்துல வரும். அந்த இடத்துல ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அதனால இங்க கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? வாங்க. கூற்று 1, வாயில் என்பது இலக்கணம் உடையது, வாசல் என்பது இலக்கண போலி, தசை என்பது மருவுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆக்சுவலா என்ன இருக்கணும்னா இல் வாயின்னு இருக்கணும். இல் வாய், அதாவது இல்லுனா வீடு, வாய்னா வீட்டினுடைய வாய்ப்பகுதி, நுழைவு பகுதி. வாய்னா நுழைவு பகுதி. அப்ப இல் வாய்னா வீட்டின் நுழைவு. இதுதான் கரெக்டு. அப்ப இதுதான் இலக்கணம் உடையது. இதுதான் என்னது? இலக்கணம். இப்போ இத மாத்தி எழுதுனாதான் இலக்கண போலி. வாய் முன்னாடி வரும், இல் பின்னாடி போகும். இப்போ வாயில், இது இலக்கண போலி. ரைட்டா? இந்த ஈ இருக்கு பாருங்க, இந்த ஈயை எடுத்துட்டு வாசல், இப்ப இப்படித்தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப யாருமே வாயில்னு சொல்றது இல்லையே, வாசல்னு தானே சொல்றோம். அப்ப இதுக்கு பேர் என்ன? மரு. இதுக்கு பேர் என்னது? மரு. அப்ப இது இலக்கணம் உடையது, இது இலக்கண போலி, இது மரு. கொஸ்டின்ல பாருங்க, வாயில் என்பது இலக்கணம் உடையதுன்னு கொடுத்துருக்கான். ஆன்சர் கரெக்டா? இல்ல. வாயில்ங்கிறது என்ன? இலக்கண போலி. கூற்று 1 தவறு. வாசல் என்பது இலக்கண போலின்னு கொடுத்துருக்கான். வாசல் என்பது என்ன? மரு. அப்ப கூற்று 2 தவறு. தசை என்பது மருன்னு கொடுத்துருக்கான். தசை என்பது மரு அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? தசைங்கிறது மருவிலே வராது, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அதுலதான் வரும். அப்ப இதுவும் என்னதுதான்? தவறு தான். 3மே தப்பு. சரி, இங்க வாங்க, இந்த தசை அப்படிங்கிறத பார்ப்போம். தசைங்கிறது இலக்கணம் உடையதா, இலக்கண போலியா? சொல்லுங்க பார்ப்போம். தசைங்கிறது இலக்கணம் உடையதா, இலக்கண போலியா? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. இலக்கணம் உடையதா, இலக்கண போலியா? கமெண்ட் ஜூம் பண்ணுங்க. இலக்கண போலி, சபரீசன் போட்டிருக்கிறது இலக்கண போலி. இலக்கண போலி. ரைட். பாருங்க, இலக்கண போலி ஆன்சர் கரெக்ட் தான், இலக்கண போலி தான். எப்படி இலக்கண போலின்னு சொல்றாங்க அப்படின்னா, சதை, இந்த வார்த்தையை கவனிங்க, சதை, இதுல ச, இது வந்து உடல் அப்படின்னு பொருள்.
சேனன உடல், சடலம் சொல்றோமா, அதான் உடல். தை அப்படின்னா தைத்தல். உடல் தைக்கப்பட்ட பகுதி, உடல் தைக்கப்பட்ட பகுதி, அதான் சதை. அதுதான் இலக்கணம் உடையது. இந்த சே இருக்க வேண்டிய இடத்துல தேவும், தே இருக்க வேண்டிய இடத்துல சாவும் போனதாலதான் தசைன்னு மாறுச்சு. அப்ப இங்க என்னாச்சு, முன்பின் மாறி இருக்கு. அதனாலதான் இலக்கண போலி. அப்ப இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்ன, முன்பின் தொக்க போலி. இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்ன, முன்பின் தொக்க போலி. படிச்சிருக்கோம் இல்லையா? அதனாலதான் சதை தசை, தசைங்கிறது இலக்கண போலி. அப்ப மூணுமே தவறா இருக்கிறதால மூன்றும் தவறு. ரைட். அடுத்தது ஒரு கலைச்சொல் அபேசியா. அபேசியா என்பதன் கலைச்சொல் நடக்க இயலாமை அப்படிங்கிறதான் பொருள். ரைட்டா? இதெல்லாம் விளக்க வேண்டியதில்லை, இது அந்த பிடிஎஃப்ல இருக்கு, அப்படி தூக்கி போட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது 8வது கொஸ்டின், தன் கூட்டல் நெஞ்சு சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன் கூட்டல் நெஞ்சு. பாருங்க, ரைட்டா? தன் கூட்டல் நெஞ்சு இலக்கண போலி. இப்ப எப்போதுமே தனிக்குறில், தனிக்குறில் முன்னாடி மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்து என்ன செய்யுது, ரெட்டிச்சு ஒலிக்கும். எப்போ ஒலிக்கும்னா வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். ஆனா அது உயிரெழுத்தா இல்ல, அப்ப ரெட்டிச்சு ஒலிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த நே இந்த இன் இது ரெண்டும் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்துல இன் வந்து வறுமொழியின் முதலெழுத்து இந்து வந்துச்சுன்னா இந்த இந்த இன்னா மாத்திரும். இந்த என்னவா மாத்திரும், இன்னா மாத்திரும். தன் கூட்டல் நெஞ்சு. அதே மாதிரி நிலைமொழியின் ஈற்றெழுத்துல இன் வந்து வறுமொழியின் முதலெழுத்து இந்து வந்துச்சுன்னா இந்த 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 இன்னாவே மாத்திரும். சரிங்களா? இது ஒரு புணர்ச்சி விதி இருக்கு. அப்ப பாருங்க, தன் கூட்டல் நெஞ்சு இந்த இடத்த நேன்னு மாத்திருச்சா, மாத்தி தன் நெஞ்சு வந்துருச்சா. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கண் கூட்டல் நீர், கண் கூட்டல் நீர் என்ன எழுதுவீங்க, கண்ணீர் எழுதுறீங்களா? கண்ணீர் எப்படியாச்சு, இந்த இன்னு நீயா மாறிட்டா. இது ஒரு புணர்ச்சி விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு, இதுதான் சரியான விடை. ரைட்டா? அடுத்தது 9, கூற்று 1, பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கர் அடக்கல். கரெக்ட் தான். இடக்கர் அப்படின்னா சங்கூச்சம் இருக்கும். இடக்கர். அடக்கல் அப்படின்னா மாற்றுதல். சங்கூச்சப்படக்கூடிய இடங்கள்ல, அதாவது தகுதி இல்லாத சொற்களை மாத்தி யூஸ் பண்றோம். அதுதான் வெளிப்படையா சொல்ல முடியாது, அந்த சொற்களை எடுத்துட்டு வேற சொல்ல போடுறோம். குழந்தை ஆய் போய்விட்டது அப்படிங்கிறோம். குழந்தை மலம் கழித்து விட்டது. அப்போ குழந்தை ஆய் போய்விட்டது, மலம் போய்விட்டதுன்னா அந்த வார்த்தைகளை நம்ம பப்ளிக்கா சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றோம், குழந்தை வெளியே போய்விட்டது, சரியா, அப்படி சொல்றோம். குழந்தை சிறுநீர் கழித்து விட்டதுன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றுக்கு போய்விட்டது. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் தகுதியுடைய வேறு சொற்களை பயன்படுத்தும். அதுக்கு பேர் தான் இடக்கர் அடக்கல். இப்ப வந்து இடக்கர் அடக்கல். கரெக்ட். கூற்று 1 சரியா இருக்கு. ஓலை திருமுகம் என்று கூறுவது இடக்கர் அடக்கலா அப்படின்னு கேட்ட தப்பு. ஓலை திருமுகம் சொல்றது மங்களம் அமங்கலம், அதைத்தான் ஓலை திருமுகம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இடக்கர் அடக்கல் கிடையாது. கூற்று 2 தவறு. அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. இதுதான் ஆன்சர். ரைட்டா? இது இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு படிப்போம் பாருங்க, 7th அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். அபாண்டிங் என்பதன் கலை சொல். அபாண்டிங் அப்படின்னா கைவிடுதல். அபாண்டிங் வராது, அபாண்டோனிங் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். அபாண்டோனிங் வரும் பாருங்க. அந்த இருக்கு அபாண்டோனிங். அபாண்டோனிங்னா கைவிடுதல். அபாண்டிங் எங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். அபாண்டிங் வராது, சரியா? அபாண்டோனிங் அப்படின்னா என்ன அர்த்தம், கைவிடுதல் அர்த்தம். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் போலி வச்சு கேட்டிருக்காங்க. பந்தர் மைஞ்சு 5 அரையர்னு கொடுத்துருக்காங்க. பந்தல் அப்படின்னு வரணும். பந்தல் இல்லுக்கு பதிலாக இரு போட்டிருக்காங்க. அப்ப இது என்ன போலி, கடைப்போலி. என்ன போலி, கடைப்போலி. மஞ்சுன்னு வரணும்,
மைஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எழுத்து மாறி இருக்கு. அப்போ என்னது முதற்போலி. 5 5ன்னு வரணும். 5 5ன்னு போட்டிருக்காங்க. எல்லா எழுத்தும் மாறி இருக்கிறதால முற்றுப்போலி. அரையர் அரையர் அரசர் அப்படின்னு வரணும். ரேக்கு வேற ரை போட்டிருக்காங்க. அப்போ இது இடைப்போலி. அப்போ ஆன்சர் என்ன 4 1 2 3 சரிங்களா? இதுதான். ஸோ எப்போதுமே முதற்போலி இடைப்போலி கடைப்போலி. போலி எத்தனை வகைப்படும்னு கேட்டால் 3 வகைப்படும். முதற்போலி இடைப்போலி கடைப்போலி. முற்றுப்போலின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. முற்றுப்போலி 5 மட்டும்தான் நம்ம போடுவோம். வேற எதுவுமே முற்றுப்போலி போட முடியாது. ரைட்டா? இப்போ உள்ள நடைமுறை சிக்கலை தான் 3 போலிகள் தான். போலி எத்தனை வகைப்படும் கேட்டால் 3 வகைப்படும். ரைட். அடுத்த கொஸ்டின். ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். யார் எது எவை இதுக்கு வினாவா இருந்தால் எழுவாய். கரெக்ட். கூற்று 1 சரி. ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிப்பது பயனிலை. கரெக்ட் தான். வினை பயனிலை, வினா பயனிலை, பெயர் பயனிலை கொண்டு முடிக்கும். கூற்று 2ம் சரிதான். யாரை எதை எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள். 3 சரிதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோமே. முருகன் கட்டுரையை எழுதினான். முருகன் கட்டுரையை எழுதினான் எழுதியிருக்கிறோம். இப்போ இதுல வினை எதுன்னு பார்க்கணும். முதல்ல என்ன வினை? எழுதுதல். இந்த எழுதுதல்ங்கிற இந்த வினையை யார் செய்தார்? பாருங்க, யார் யார் செய்தார், எது செய்தது, எவை செய்தது. அப்ப யார் செய்தார்ங்கிறதுக்கு விடை எங்க இருக்கு? இங்க இருக்கு, முருகன். அப்ப இதுதான் எழுவாய். சரிங்களா? அப்போ இந்த முருகன் செய்த செயல்ங்கிறதான் பயனிலை. ஸோ பயனிலை என்ன? எழுதுதல். அப்ப இது பயனிலை. ஆனா இந்த பயனிலைங்கிறது, அதாவது இந்த எழுவாய்க்கான செயலோ அது இந்த எழுவாய்க்கான சொல்லோ எங்க முற்று பெற்று நிக்குதோ அதான் பயனிலை. இந்த முருகன்கிற சொல்லுக்கான முற்று எழுதினான் அன்னைக்கு. அப்ப இதனுடைய பயனிலை இதுதான். பயனிலை ஒரு வினையாக இருக்கு. வினைனா செயலாக இருக்கு. அப்ப இது என்ன பயனிலை? வினை பயனிலை. என்ன பயனிலை? வினை பயனிலை. இப்ப இதே இது பாருங்களேன். இப்ப இதே இது முருகன் யார்? முருகன் யார்? இப்ப பாருங்க, எழுவாய் முருகன். அங்க பக்கத்துல இருக்கிற யார் தான் அந்த செயலை, அந்த தொடரை முற்று பெற வைக்கி. அப்ப இந்த இடத்துல முற்று பெற வைக்கக்கூடியதுதான் பயனிலை. அப்ப யாருங்கிறது ஒரு வினா. அப்ப இந்த என்ன பயனிலை? வினா பயனிலை. வினா பயனிலை. இப்ப அதே இது எழுதியவன் முருகன். இப்ப பாருங்க, எழுதியவன் எழுதியிருக்கேன் சார். இங்க செயல் இருக்க, இது பயனிலைன்னு போட்டக்கூடாது. ஏன்னா அந்த தொடரை முடிக்காது. எழுதியவன்கிறது தொடர முடிக்காது. அப்போ எழுதியவன் அப்படிங்கிறது முருகன். இந்த முருகன் என்ன செஞ்சாங்கிறது இங்க இருக்கு. அப்ப இதுதான் எழுவாய். இந்த எழுவாய் எதை வச்சு முடிக்கிறோம்? முருகன்கிற வார்த்தையை வச்சு. எழுதியவன் அதுக்கடுத்து முடியாத முருகன், கண்ணன், ராமன், அப்துல்லான்னு ஏதாவது ஒன்று போடணும். போட்டால் தான் முடியும். அப்போ இந்த இடத்துல முடிய வைக்கிறது பயனிலை. முடிய வைக்கிறது என்ன? பெயர் சொல். அப்போ இது என்ன பயனிலை? பெயர் பயனிலை. அப்போ ஒரு பயனிலை வினையாகவும் வரலாம், வினாவாகவும் வரலாம், பெயராகவும் வரலாம். அதான் 2வது கூற்று. 3வது கூற்று பாருங்களேன். எழுதினான் யாருன்னு கேட்டா முருகன். எதை எழுதினான் அப்படின்னு கேட்டா கட்டுரை. எதைங்கிற கேள்விக்கு விடையா இருக்கிறது செய்யப்படும் பொருள். அதான் 3 கூற்று. கூற்று சரியா? ஒரு தொடர்னா 3 கண்டிப்பா இருக்கும். எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் 3 இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இல்லாம கூட வரலாம். குறிப்பா எழுவாய் இல்லாம எழுதலாம். எழுவாய் இல்லாமலே என்ன செய்யலாம்? எழுதலாம் ஒரு தொடரை. ஆனா வினை இல்லாம எந்த ஒரு தொடரை என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. ரைட்டா? சரி. அடுத்தது ஒரு சரியான இணை கேட்டிருக்காங்க. பேலட், பேலட், பேலட் ஏ வரணும். பேலட் கதை சுருக்கம்னு கொடுத்துருக்காங்க. பேலட்னா கதை சுருக்கம் வராது.
ஸ்லோகன், ஸ்லோகன்னா பழமொழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பழமொழி வராது, முழக்கம் ஸ்லோகன்னா. அடுத்தது பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அரசியல் மேதை, இது கரெக்டா இருக்கு. கரேஜ், கரேஜ்னா தெளிவுன்னு வராது. கரேஜ்னா என்ன வரும்? கரேஜ்னா புரட்சியா, கரேஜ் ஊக்கமா, ஏதோ ஒரு வரும். சரிங்களா? ஸோ அப்போ பொலிட்டிக்கல் ஜீனியஸ்ங்கிறது தான் சரியான விடை, அரசியல் மேதை. இது ஒரு எளிமையான ஆங்கில சொல்லுக்கு நேரானது. சரி, அடுத்தது குறில் எழுத்துகள், நெடில் எழுத்துக்கள், குறில் நெடில் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள்னு கொடுத்து கான், காரம், கேனம், கரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கான், காரம், கேனம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா சாரியைகள். சாரியைகள் இது என்ன சாரியை தெரியுமா? எழுத்துச்சாரியைன்னு சொல்லுவாங்க. சாரியானது எழுத்துச்சாரியைன்னு சொல்லுவாங்க. சாரியை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, சாரியை 2 வகைப்படும். பொதுச்சாரியை, எழுத்துச்சாரி. சாரியை 2 வகைப்படும், பொதுச்சாரியை, எழுத்துச்சாரியை. பொதுச்சாரியைன்னு அது பொதுச்சாரியை வந்து அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, ஐ, உ, கு, இது எல்லாமே பொதுச்சாரியைகள். இதெல்லாம் பொதுச்சாரியைகள். இதே மாதிரி எழுத்துச்சாரியைனா இதெல்லாம் எழுத்துச்சாரியைகள். அகரம், இகரம், உகரம் இந்த மாதிரி போடுறதா அது எழுத்துச்சாரியைகள்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ குறில் எழுத்துக்கான எழுத்துச்சாரி எது அப்படின்னா கரம். குறில் எழுத்துக்கான எழுத்துச்சாரி எது? கரம். நெடில் எழுத்துக்கான எழுத்துச்சாரி எதுனா கான். நெடில் எழுத்துக்கான எழுத்துச்சாரி கான். குறில் நெடில் 2க்குமே வர்றது காரம். குறிலுக்கும் வரும், நெடிலுக்கும் வரும். ஆயுத எழுத்துக்கு கேனம். அப்ப 4, 1, 2, 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கு. ரைட்டா? இது ஒரு பொறுத்துக்க எளிமையான கொஸ்டின். இது புக் 7th புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து கூற்று 1, ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் சொல்வது சொல். கூற்று 1 சரி. சொல்லுக்கான வேறு வேறு மொழி, பதம், கிளவி. ஸோ கூற்று 2 சரி. ரொம்ப எளிமையான கேள்வி. ரைட்டா? அடுத்தது 16வது கொஸ்டின். ஒரு கலைச்சொல் அப்டமியஸ் அப்படின்னா மிதமான. இது ரொம்ப எளிமையானது, கலைச்சொற்கள். அடுத்தது 17, சொல் என்பது 4 வகைப்படும். கரெக்ட். சொல் என்பது 4 வகைப்படும். இலக்கிய முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். தப்பு. இலக்கிய முறை இல்ல, இலக்கண முறைப்படி தான் பெயர்ச்சொல், வினைச்சொல். இலக்கண முறைப்படி சொல்ல 4ஆ பிரிக்கலாம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அப்ப கூற்று தவறு. இலக்கிய முறைப்படினா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். படிச்சிருக்கோமா? அதான் 4. ரைட்டா? அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து 18, பொறுத்துக. அழுவம், ஏம்பினான், அன்ன, மான, கூர்கழி. அழுவம், அழுவம்ங்கிறது பெயர் திரிசொல். எல்லாருக்கும் புரியாது, கற்றவர்கள் மட்டுமே புரியக்கூடிய சொல் திரிசொல். அழுவம்னா கடல், அழுவம் பெயர் திரிசொல். இயம்பினான் வினை திரிசொல். இயம்பினான்னா கூறினான். அன்ன, மான இதெல்லாம் வந்து இடை திரிசொல். கூர்கழிங்கிறதுலாம் உரி திரிச்சொல். இப்போ ஆன்சர் என்ன? 4. அதேதான் 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி. ரைட். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 19. கூற்று 1, வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொல் வட சொற்கள். கூற்று 1 ரைட்டு. லக்ஷ்மி என்பதை லக்குமி என எழுதுவதை தற்சமம்ங்கிறான். இல்ல, வட எழுத்தை எடுத்துட்டு எழுதுனா அதுக்கு பேர் தற்பவம். கூற்று 2 தவறு. கமலம், அலங்காரம் என்பது தற்பவம் வருது. இதுவும் தவறு. 1 மட்டும்தான் சரியா இருக்கு. தற்சமம்னா வட சொற்களை அப்படியே எழுதுறது. தற்பவம்னா வட எழுத்தை எடுத்துட்டு எழுதுறது. ரைட்டா? கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து 20வது கொஸ்டின். சரியான இணை. ஹார்பர்னா துறைமுகம், இது வராது. ஸ்டோம்னா புயல். இது ஸ்டோம்னா புயல், இது கரெக்ட் தான். ஆனா 2மே கரெக்டா வச்சிருக்காங்க. ஸோ இதுல பியும் சியும் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டினை திருத்தி கொடுத்துருப்பாங்க. ஸ்டோம்னா அதுல இனிமையான காற்றுன்னு போட்டிருப்பாங்க, அல்லது தென்றல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ புயல்ங்கிறது ஸ்டோம் கரெக்ட் தான். ஷிப்யார்டுனாலும் கப்பல் கட்டுறது கரெக்ட் தான். செயிலர்னா போர் வீரர், அது மாலுமி. கப்பல் ஓட்டக்கூடியவர் தான் செயிலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2ம் தப்பு. ஏயும் தப்பு, டியும் தப்பு. பிசி கரெக்டா இருக்கு.
ஆன்சர் ஆனால் சீன் கொடுத்துருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 21. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரமா? தனி நெடிலை தொடர்ந்து கரெக்ட் தான். பாகு மாசு மாவு ஏழு என்பது நெடில் தொடர்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போதான் பார்த்தோம். மாவு வராது, ஏழு வராது, மாசு பாகு ரெண்டும் நெடில் தொடர் தான். அப்போ ரெண்டு நெடில் தொடர், ரெண்டு நெடில் தொடரே வராது. அப்போ இது ரெண்டு தப்பு, ஒன்று சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் 42 என நன்னூலார் குறிப்பிடுகிறார். கரெக்டு. ஒன்று கூற்று ஒன்று கரெக்டு. இவற்றில் 40 குறில் 2 நெடில்னு கொடுத்துருக்காரு. தப்பு. 40 நெடில் 2 குறில். அப்ப தப்பா கொடுத்துருக்காங்கல்ல, கூற்று 2 தப்பு. ஆன்சர் 1 சரி, 2 தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. ஓரெழுத்து ஒரு மொழி வை. வைனா என்னது? புல். வி மலர், தூ தூய்மை, தே கடவுள். அப்படியே ரிவர்ஸ் வச்சிருக்காங்க. 4 3 2 1. ஸோ 7th புக்கில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும். அதை மட்டும் படித்தா போதாது. ஸோ நம்ம தமிழ் வளர்ச்சி கழகத்திலேருந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 63 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அதில் இருக்கும். குறில் நெடில் எல்லாமே சேர்ந்து வரும். அதையும் படித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதையும் தாண்டி அவுட் சோர்ஸ் வேணும்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து புத்தகம் வெளியிட்டிருக்கோம். பாடத்திட்ட வாரியாக வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லி அதில் வால்யூம் 1லேயே ஓரெழுத்து ஒரு மொழி கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழியில் அதில் பதிவு செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அவுட் சோர்ஸ் எல்லாம் மிங்கிள் பண்ணி அந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸு ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ 24வது கொஷின் போமா? 24. மாறுபட்ட ஒன்றை கான். பகாபதம்னு கொடுத்துருக்கான். பகாபதம்னா அந்த சொல்ல பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ மண், இது இடை பகாபதம். கொள், இதுவும் இடை பகாபதம். தில், இதுவும் இடை பகாபதம். தவ, இது உரி பகாபதம். சால தவ நனி கூர் களி, இது உரி பகாபதம். இப்போ 3மே இடைச்சொல், அது மட்டும் உரிச்சொல். அதனால தான் அது மாறுபட்டது. ரைட். அடுத்து 25. போ கூட்டல் இவ் கூட்டல் ஆள் அப்படின்னா போவாள். இதுல போ என்பது பகுதி. கரெக்டு. இவ் என்பது நிகழ்கால இடைநிலைன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வுங்கிறது எதிர்காலம். நிகழ்காலம் வராது. என்ன வரும்? எதிர்காலம். அப்போ இவ் என்பது நிகழ்கால இடைநிலை கிடையாது. ஆள் பெண்பால் வினைமுற்று. இதுவும் கரெக்ட். அப்போ 1 3 சரி, 2 தவறாக இருக்கிறது. ரைட்டா? அடுத்தது அப்சல்யூட் மினிமம், மிக குறுமம். இது ஒரு எளிமையானது தான். ரைட். அடுத்தது இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. கரெக்ட். இவ்வுங்கிற எழுத்துக்கு அப்புறமா சு, கு, சு, டு, து, பு, ரு இப்படி ஏதாவது ஒரு எழுத்து இவ்வுக்கு அப்புறமா வருமா அப்படின்னு கேட்டா வராது. அப்போ இது குற்றியலுகர சொல் கரெக்ட் தான், வராது. சூடு ரூ ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாதுங்கிறாங்க. அதுவும் உண்மைதான். சூடு ரூன்னு முடியக்கூடிய வராது. இப்போ உதாரணத்துக்கு இது இடைத்தொடர். சார்பு வரும், கொய்து வரும், இது 2 வரும். இந்த சூ டு ரூ வரவே வராது. சரிங்களா? அதே மாதிரி ஆமா, மேக்சிமம் சார்பு கொய்து தான் வரும். கூ வச்சு வர்றதா இருந்தா கூ வச்சு வர்றதா இருந்தா இது வரும். மூழ்கு, இந்த 3 தான் வரும். தூ, சூ, டு, ரூ வச்சு இடைத்தொடரே வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 1 2 ரெண்டுமே சரிதான். ரைட்டா? அடுத்தது பாருங்க 28. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் எப்படி ஓடும், வந்து கொண்டு இருக்கிறார்கள், பெயர் என்ன? இப்போ இருக்க வினையை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஏன்னா போடக்கூடியது எழுவாய். இப்போ இருக்கிறார்கள் எப்போதுமே கல் விகுதியில முடியுதுன்னா ஆன்சர் எழுவாயும் கல்ல தான் ஆரம்பிக்கணும். அப்ப இங்க இருக்கிறதுல கல், அவர்கள், அப்ப இதுல அவர்கள் வரும். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னன்னு வந்திருக்கு. அப்ப என்னன்னா முன்னாடி என்ன வரலாம்? உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். என் பெயர் என்னன்னு கேட்க முடியாது கேள்வி. உன் பெயர் என்னன்னு தான் கேட்கலாம். அடுத்து ஓடும்னு இருக்கிறதால அவை எப்படி ஓடும் அப்படின்னு பொருள். இது ஒருமை பன்மை வச்சு கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் 29.
ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர். கரெக்ட் தான். ஒரு செயல் அல்லது வினை எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. தொழில் பெயர்ல எண்ணோ, இடமோ, காலமோ, பாலோ தெரியாது. அடுத்தது படர்க்கை இடத்தில் மட்டும் வரும், வராதுன்னு கொடுத்துருக்காங்க. படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும் தொழில் பெயர், தன்மை முன்னிலையில் வராது. கூற்று 1 மட்டும் தான் சரியா இருக்கு, 2, 3 தவறா இருக்கு. ரைட்டா? அடுத்தது 30. ஓட்டம் அம்னு முடிஞ்சிருக்கு. அம்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அப்ப இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி, பிடித்தல் தொழிற்பெயர் விகுதி இல்லை. அப்ப இது முதல்நிலை தொழிற்பெயர். சுடு, சுடுங்கிறது சூடுன்னு போட்டிருக்காங்க. அப்ப முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஆன்சர் என்ன? 3, 1, 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ தொழிற்பெயரை 3ஆ பிரிக்கலாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். யா இப்போ பேரு என்ன தொழிற்பெயரு? பெருன்னு இருக்கணும், பேருன்னு இருக்கு. அப்ப முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ரைட். அடுத்தது சரியான இணைகள். சரிங்களா? சரியான இணைகள் இதெல்லாம் பார்ப்போமா? உயிர்மை எழுத்து 216 கரெக்ட். உயிர்மை குறில் எழுத்து 126 போட்டிருக்காங்க. தப்பு. குறில்னு கொடுத்துட்டான். குறில் 90 தான். உயிர்மை நெடில் எழுத்து 126 மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. 1 சரி, 2, 3 தவறு. எளிமையான கொஸ்டின் தான். அப்புறமா அப்ரோகேஷன் என்பதன் கலை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவிர்த்தல், தவிர்ப்பு, சிதைத்தல் 3மே வரும் அப்ரோகேஷன் அப்படின்னா. ரைட்டா? அடுத்து 33. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. கரெக்ட் தான். விரிவான கருத்தை சுருக்கி சொல்லக்கூடியதுதான். சுத்தம் சோறு போடும், இது பழமொழியா? ஆம், இதுவும் பழமொழி தான். சுத்தம் சோறு போடும். ரைட். எளிமையான கொஸ்டின். மொழியின் முதலில் வரும் எழுத்துகளில் மாறுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மொழிக்கு முதல்ல கே வரும், ஞ வரும். ஆனா தற்காலத்துல இப்ப பயன்பாட்டுல இல்லை. இந்த ஞாவும் வரும், ஆனா இப்ப தற்காலத்துல பயன்பாட்டுல இல்லை. ஆனா இது ரெண்டுமே வரும். ஆனா ல எந்த காலத்திலுமே வராது. லாபம் இது தமிழ் சொல் இல்லை. லங்கை இது தமிழ் சொல் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? முன்னாடி ஈ போட்டு தமிழ் சொல்லா மாத்திக்கிறோம். முன்னாடி ஈ போட்டு லாபம், லங்கைங்கிறத தமிழ் சொல்லா மாத்திக்கிட்டோம். அப்ப இது தமிழ் சொற்கள் கிடையாது. ஏன்னா ல தமிழ்ல முதல் எழுத்தா என்ன செய்யாது? வராது. ரைட். அடுத்தது முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஞ வரிசையிலிருந்து 4 எழுத்து வரும். வே வரிசையிலிருந்து 8 எழுத்து வரும். ய வரிசையிலிருந்து 6 எழுத்து வரும். உயிர் எழுத்துக்கள் 12மே வரும். அப்ப என்ன வருது ஆன்சர்? 2, 4, 3, 1. வெரி குட். ஸோ இது புத்தகத்துல இருக்கும் இல்லையா, மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி. ரைட். அடுத்தது 36. ஆயுதம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். கரெக்டு. தனக்கு முன் நெடில் எழுத்தையும் தனக்கு பின் மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் வரும்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். எஃகு. தனக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? உயிர் எழுத்து தானே இருக்கு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கான்? நெடில் எழுத்துன்னு போட்டிருக்கான். தப்பு. பின்னாடி என்ன எழுத்து இருக்கு? வல்லின் எழுத்து தானே இருக்கு. இங்க என்ன போட்டிருக்கான்? மெல்லினம்னு போட்டிருக்கான். தப்பு. கூற்று தப்பு. தனித்து இயங்கும், இதுவும் தப்பு. தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதனாலதான் சார்பெழுத்துன்னு பேரு. நம்ம 1 மட்டும்தான் சரியா இருக்கு. ரைட்டா? அடுத்தது 37. ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்டியூஸ், அப்சர்டு, அபபிள், அபண்டஸ். அப்ஸ்டியூஸ் அப்படியே இருக்கும், அறி நுண்மை. அப்சர்டு பொருளற்ற. அபபிள் ஆர்வப்பெருக்கு. அபண்டன்ஸ் மிகுதி. 1, 2, 3, 4 அப்படி டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து 38. எழுத்துகளின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிக்கலாம். கரெக்டு தான். உயிரெழுத்துகள் 12ம் மிடரை இடமாக கொண்டு பிறக்கிறது. மிடர். இந்த ஈர் போடணும், இந்த ஈர் போட்டிருக்காங்க. தப்பு. மிடர்னா என்ன? கழுத்து. மிடர் என்னது? கழுத்து. அப்ப கழுத்தை பிறப்படமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். கரெக்டு தான். வல்லின எழுத்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்குன்னு போட்டிருக்காங்க. இல்ல, மார்பை இடமாக கொண்டு பிறப்பது வல்லின எழுத்து. கூற்று 3 தப்பு. 1, 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? போட்டுருவோம். ஜிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுருவோம்ப்பா. 39.
எழுத்துகளின் பிறப்புகளில் மாறுபட்டது கேட்டிருக்காங்க. எழுத்துகள் பிறப்புல ஏஏஐ இது மூணுமே ஒரே செக்மெண்ட், அதாவது நாக்கோட ஓரப்பகுதி அதனுடைய மேல் பல்லை தொடுவதால் பிறக்கக்கூடியது. ஆனால் ஓ மட்டும் உதடுகளை குவிப்பதால் பிறக்கிறது. இது மாறுபட்டது. ரைட். அடுத்தது 40வது கொஸ்டின். சரியான இணைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரா வரக்கூடாது, இர் வரணும். இர் இல் மேல் வாய் நாக்கின் நுனியை வருடுவதால் கரெக்டு. இற்று இன்னு மேல் வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் கொடுத்துருக்காங்க. இற்று இன்னும் நாவின் ஓரங்கள் கிடையாது, நாவின் நுனி, நாக்கோட நுனிய தடித்து தடவுவதால் இற்று இன்னு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. நாக்கோட ஓரம் போடக்கூடாது, நாக்கோட நுனி பகுதி. ரைட். அடுத்தது 41. ஸோ அதுவும் எழுத்துக்களை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி, இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை, இட்டு எண்ணு நாவின் நுனி அன்னத்தின் நுனி, இத்து எந்து நாவின் முதல் அன்னத்தின் சரி நாவின் நுனி மேல்வாய் பள்ளி நதி. அப்போ ஆன்சர்னா 3 1 4 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க 3 1 4 2. ரைட். அடுத்தது 42. சரியான தொடரை காண்க. செல்வன் கோட்டை சுவரை கட்டினான், கட்டினான் வரக்கூடாது, எழுப்பினான். சுவர் எழுப்புதல் வினை மரபு, சுவர் எழுப்புதல். கூடை பின்னினான் வராது, முடைந்தான், கூடை முடைதல். செல்வி தண்ணீர் குடித்தாள், இது கரெக்ட். தண்ணீர் குடிக்கணும், பால் பருக வேண்டும். தண்ணீர் குடித்தல், பால் பருகுதல். உணவு, உணவு உண் அல்லது அருந்து. உணவு உண்டான் அல்லது அருந்தினான் சொல்லலாம். கண்ணகி சோலைவனத்தில் பூ பிடுங்கினாள், பூ கொய்தாள், கொய்து. பூ பறிக்க முடியாது, இலை தான் பறிக்க முடியும். இலை பறி, பூ கொய்து, இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, தண்ணீர் குடி, பானை வனை. பானை வனை இதெல்லாம் வினை மரபுகள். முறுக்கு தின், உணவு அருந்து, உணவு உண், பால் பருகு, இதெல்லாமே வினை மரபுகள். ரைட்டா. அடுத்தது 43. அப்டிட்டரி, அப்பரண்ட், அபாட்சியர், அப்டெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன? அப்டிட்டரி மறைப்பிடம், அபாரண்ட் பிறழ்தல், அபாட்ரியர் இறைச்சி கூடம், அப்டெக்ட் கடத்தி செல். 3 1 4 2. அடுத்து 44. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் மறைந்து வருமானாலும் கொடுத்துருக்காங்க. மறைந்து வருமானால வெளிப்படையாக வருமானால் அது தெரிநிலை வினைமுற்று. இப்போ கூற்று 1 தப்பு. மாணவி கட்டுரை எழுதினாள் என்பது தெரிநிலை முற்று, இது கரெக்ட். 1 தவறு, ஆனால் 2 சரியா இருக்கு. ஏன்னா அதுல எல்லாமே வெளிப்படையா வந்திருக்கு. செய்பவர் மாணவி, கருவி கருவி இங்க எழுதுவதற்கு எழுதுகோள், நிலம் மாணவிங்க இதால பள்ளி, செயல் எழுதுதல், காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, எல்லாமே இருக்கு. அப்ப இது தெரிநிலை வினைமுற்று தான். 1 சரி, சரி 1 தவறு, 2 சரி. அடுத்து 45. வியங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லைன்னு இருக்கு. அப்படியா? எழுதி பார்த்துருமா? வாழ்க, இல்ல ஒருமைக்கும் வாழ்கதான், பன்மைக்கும் வாழ்கதான். அப்ப இது கரெக்ட் தான். இவை விகுதி பெற்றும் பெறாமலும் வரலாம், தப்பு. விகுதி பெற்று மட்டும்தான் வரும். க, இய, இயர், அல் இதெல்லாம் அதனுடைய விகுதிகள். விகுதி இல்லாம வரவே வராது. இப்போ கூற்று 2 தவறு, 1 சரி, 2 தவறு. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. உலக வனவிலங்கு நாள், உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது புக்கில் மொழிதினம் பயிற்சிங்கிற பகுதியில் இருக்கும். அதை வச்சு தான் அதில் ஆன்சர் போட்டிருக்காங்க. அக்டோபரில் 3 கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அக்டோபர் 3, அக்டோபர் 5, அக்டோபர் 6. இந்த அக்டோபர் 3 இயற்கை நாள், உலக இயற்கை நாள். 5 வனவிலங்கு. சரி சரி. அந்த ஸ்டிக் பண்ண எடுத்து கொடுத்துரு, சேரில் கொடுத்துருங்க.
ரைட், கவனிங்க. அக்டோபர் 3, அக்டோபர் 5, அக்டோபர் 6 சரிங்களா? ஸோ இதை வச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, அக்டோபர் 5 இயற்கை உலக வனவிலங்கு நாள், அக்டோபர் 6 இயற்கை சீரழிவு நாள். அதாவது இதை வந்து தமிழ் எண்களை வச்சு போட்டிருக்காங்க. என்ன எண்கள்லாம் பார்க்குமா? நீங்க படிச்சிருப்பீங்க, என்னன்னு சொல்றேன். க உ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடலை உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட. சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். ரைட்டா? இது ஷார்ட்கட்டு. கடலை உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். ஸோ இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர், 4, 5, 6, 7, 8, 9. இப்போ பாருங்க, ஆன்சர் அக்டோபர் அப்படின்னு போட்டு சா போட்டிருக்காங்களா? அப்போ அக்டோபர் 6 சரிங்களா? அதே மாதிரி ரூ போட்டிருக்காங்களா? அக்டோபர் 5. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5, இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5, அக்டோபர் 6 வனவிலங்கு நாள். அக்டோபர்ல 3 நாள் வரும். அதே மாதிரி செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 16 வரும். சரிங்களா? அதே மாதிரி பிப்ரவரி 2 உலக ஈர நில நாள். இல்லையா? ஸோ ஈர நிலம் அப்படிங்கிறதுக்கான நாள் வந்து பிப்ரவரி 2. ஸோ இதெல்லாமே அங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்ஸ், அதை அடிப்படையாக வச்சு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 46. அடுத்து 47 பாருங்க. சரியான இணை அப்படின்னு கேட்டு, இளமையின் கல் உழவுத் தொழில் வாழ்க கல்லாமை ஒழிக. இதெல்லாமே வியங்கோல் வினைமுற்றியும் ஏவல் வினைமுற்றியும் வச்சு கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இளமையில் கல் அப்படின்னா அது ஏவல் வினைமுற்று. இது தவறா இருக்கு. அடுத்து உழவுத் தொழில் வாழ்க, இது வாழ்த்துதல், இது கரெக்டா இருக்கு. கல்லாமை ஒழிக, இது வைதல், இது தப்பா இருக்கு. அப்ப எது மட்டும் கரெக்டா இருக்கு? 2 மட்டும் சரியா இருக்கு. ஓகேவா? சரி. அடுத்து 48 கூற்று 1 தான் என்பது ஒருமையையும் தாம் என்பது பன்மையையும் குறிக்கும். கரெக்ட் தான். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் என்பது சரி. ஆமா, ஏன்னா தலைவர்ங்கிறது மரியாதை பண்பு வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்ப மரியாதை பண்புனா இங்க தமது போடணும், தனது போடக்கூடாது. தனது என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஏன்னா மரியாதை பண்பு ஒருமைதான், தமதுங்கிறது பன்மைதான். ஆனா மரியாதை பண்பு கருதி போடக்கூடாது. தக்காய் நிகழ்ச்சி இது எனக்கு வந்து இல்லையோ. சரி. ஸோ தனதுன்னு போடக்கூடாது, தமது. ஏன்னா மரியாதை பண்பின் அடிப்படையில் போடும். ரைட்டா? ஸோ தமது, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இப்ப இதே இந்த இடத்துல ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்களே, சிறுமி டேஸ் கையால் பரிசு பெற்றாள், டேஸ் கையால் பரிசு பெற்றாள். அப்ப என்ன வரும்? தனது கையால். ஏன்னா இங்க சிறுமி என்பது ஒருமையாக வந்துடும். தனது கையால். தலைவர்னு போது அது மரியாதை பண்பின் காரணமா தமது கையால் வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? 1, 2 ரெண்டுமே சரிதான். ரைட். கொஸ்டின் நம்பர் 49 சரியான இணைகள் யாவை? ஈக்வஸ்ட்ரைன் குதிரை ஏற்றம், குதிரை ஏற்றம். குதிரை ஓட்டம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. டாக்ஸ் அப்படின்னா வரி. அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்னா லட்சியம் வராது, குறிக்கோள் வரும். அப்ஜெக்டிவ்னா
டாக்டரேட் முனைவர் பட்டம். எல்லாமே தப்பா இருக்கு. 1 2 3 4 தவறு. ரைட்டா? அடுத்து 50. சரியான இணையை காண்க. எழுது பொருள். எழுது பொருள் வராது, ஏன்னா இது வல்லினம் மிகாது. எழுது பொருள் வல்லினம் மிகாது, ஏன்னா இது வினைத்தொகை. எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள் 3 காலமும் உணர்த்தக்கூடியது. ஆனால் வினைத்தொகை. வினைத்தொகையில வல்லினம் என்ன செய்யக்கூடாது? மிகக்கூடாது. அடுத்து எழுத்து பொருள், அதுல மிகலாம், ஏன்னா வன் தொடர் கொடுத்திருக்கிறோம். எழுத்து எழுத்து வன் தொடர் குற்றியல். வன் தொடர் குற்றியலுக்குள்ள வல்லினம் மிகும். இது கரெக்ட். படித்து பார், அதேதான் வன் தொடர் குற்றியல் வல்லினம் மிகும். கரெக்ட். எழுதா பாடல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகும். இது தவறு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். அப்ப 2 3 சரியா இருக்கு, 1 4 தவறா இருக்கு. வல்லினம் மிகுதல். அடுத்து கூற்று 1. மண் வெட்டி கொண்டு வா என்பது மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப இங்க வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம்? மண் வெட்டி கொண்டு வா வாசிப்போம். மண் வெட்டி தனியாவும் கொண்டு வா தனியாவும் வாசிக்கணும். ஏன்னா இடையில இக்கு போடல. இக்கு போடலன்னா தனியா வாசிக்கணும். மண் வெட்டி கொண்டு வா. அப்பதான் மண் வெட்டி என்பது ஒரு ஆயுதம், ஒரு பொருள். அதை எடுத்துட்டு வான்னு அர்த்தம். அப்ப இங்க மண்ணை வெட்டி எடுத்து வான்னு பொருள் இருக்கு. அப்படி பொருள் வராது. கூற்று 1 தவறு. இப்ப இதுல பாருங்க, மண் வெட்டி கொண்டு வா. இந்த இடத்துல இக்கு இருக்கிறதால தனித்தனியா வாசிக்க கூடாது. மண் வெட்டி கொண்டு வான்னு வாசிக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது சேர்த்து வாசிக்கணும். ஏன்னா இக்கு வந்திருக்குல்ல. அப்ப மண் வெட்டியே எடுத்து வாங்கிறது இதுக்கு பொருள் கிடையாது. மண்ணை வெட்டி கொண்டு வான்னு பொருள். தப்பு. 2 கூற்றுமே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? சேர்த்து எழுதும் போது ஒரு பொருள், பிரிச்சு எழுதும் போது ஒரு பொருள். ஏன்னா வல்லினம் மிகுந்து வந்தா சேர்த்து வாசிக்கணும். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். உள்ள கோயில். உள்ள கோயில். இப்ப இதுக்கு நடுவில் எந்த எழுத்தும் புள்ளி வச்சு எழுத்து போடல. அப்ப தனித்தனியா வாசிக்கணும். உள்ள கோயில். இப்ப இருக்கின்ற கோயில்னு அர்த்தம். அங்கே உள்ள கோயில் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு நடுவுல வல்லினத்து போட்டேன். இப்ப என்ன வரும்? உள்ள கோயில் அப்படின்னு என்ன? உள்ளம் என்கிற கோயில், மனசு அப்படின்னு பொருள் வருது. பொருள் அந்த இக்கு வர்றதால மாறுது. அதே மாதிரிதான் இங்கேயும். ரைட்டா? 52. வல்லினம் மிகும் இடங்களில் மாறுபட்டது. மிகும் இடம் கேட்டிருக்காங்க. வினா திரிபுல வல்லினம் மிகும். கரெக்டு. மென் தொடர்ல வல்லினம் மிகாது. வன் தொடர்ல தான் வல்லினம் மிகும். மென் தொடர்ல மிகாது. இகரத்தில் முடியும் வினையச்சம் வல்லினம் மிகும். இது மிகும். ஆனா இது மட்டும்தான் மிகாது. ரைட்டா? இப்ப உதாரணத்துக்கு படித்து சென்றான். இந்த இடத்துல வல்லினம் மிகும். வல்லினம் மிகும். அதே இது எழுந்து சென்றான். இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஏன்னா இது என்ன தொடர்? மென் தொடர் குற்றிருக்கிறோம். மென் தொடர் குற்றிருக்கிறோமோ இடைத்தொடர் குற்றிருக்கிறோமோ வந்தா வல்லினம் மிகாது. ரைட்டா? அப்ப ஆன்சர் ஓகே. அடுத்தது 53. வெங்கரி. கரினா யானை. வெங்கரினா வெம்மை கூட்டல் கரி தான். வெண்மை கூட்டல் கரின்னு போட்டக்கூடாது. வெங்கரி. வெம்மை. வெம்மைனா வெப்பம். சினம் கொண்ட யானை, அதான் வெங்கரிம்பாங்க. சிவந்த கண்கள் சிவந்த யானை. ரைட். அடுத்து டன்னிங் டையிங் லூம் கொடுத்துருக்காங்க. டன்னிங்னா தோல் பதனிடுதல், டையிங்னா சாயம் ஏற்றுதல். இது ரெண்டுமே சரியான கிடையாது. லூம் அப்படின்னா தறின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரீ வரக்கூடாது, இந்த ரீ வரணும். கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் இதை ஆன்சர் பண்ணுவோம். லூம்னா தறி தான், இந்த ரீ வரணும், இந்த ரீ வரக்கூடாது. விக்ட்ரினா வெற்றி தான் கரெக்டானது. அடுத்து 55. அக்களத்து. ஆ கூட்டல் களத்து. சுட்டலுக்கு ஆ கூட்டல் களத்து கரெக்டு தான். சரிங்களா? இதுதான் ஆன்சர். கூட்டல் களத்து கிடையாது. அடுத்து
சிலை கூட்டல் அழகு, மண் கூட்டல் அழகு, பொன் கூட்டல் உண்டு, பொன் கூட்டல் சிலை. இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்துல உயிரெழுத்து இருந்தா அது என்ன பேரு? உயிர் ஈற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று புணர்ச்சி. இது கரெக்டா இருக்கா? அடுத்து நிலைமொழியின் ஈற்றெழுத்துல மெய்யெழுத்து இருந்தா அது என்ன புணர்ச்சி? மெய் ஈற்று புணர்ச்சி. இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்துல இன் இருக்கு, அப்ப இது மெய்யீற்று புணர்ச்சின்னு போடலாம். ஆனா இங்க ஆல்ரெடி மெய்யீற்று போட்டதால வறுமொழி முதல் எழுத்த பாருங்க, உயிரெழுத்து இருக்கா, உயிர் முதல் புணர்ச்சி. வறுமொழியின் முதல் எழுத்து பார்க்கணும், நிலைமொழியின் கடைசி எழுத்தை பார்க்கணும். இப்போ பாருங்க மெய் முதல் புணர்ச்சி. ரைட்டா சார்? இது இப்படித்தான் போடணுமா? ஏன் இதை உயிரீட்டு புணர்ச்சின்னு போடக்கூடாதா? இன்னும் போடலாம், தப்பு கிடையாது. பொறுத்துக்கங்கிற அடிப்படையில் அதை எடுத்திருக்கோம் ஆன்சரா 1 2 3 4 அப்படின்னு. ஏன்னா மற்றதுல 4 இருக்கு. பாருங்க இதுல 4 இருக்கு. மண் கூட்டல் அழகு அப்படின்னா இதை மெய் முதல் புணர்ச்சின்னு எடுக்க முடியாது. பாருங்க மெய் முதல் புணர்ச்சின்னு எடுக்க முடியாது. அப்ப இதுவும் போட முடியாது, இதுவும் போட முடியாது. 3 போட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு 3 எடுத்துக்கிட்டோம்னா உயிர் முதல் புணர்ச்சி பொருந்தும். உயிர் முதல் புணர்ச்சி பொருந்தது. 1 பொருந்திட்டு 4 பொருந்துமா? சீக்கு 4. மெய் முதல் வராது, மெய் முதல் வராது. அப்ப இருக்கிற ஆப்ஷன்ல இது கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் இதுதான் போடணுங்கிற அவசியம் இல்லை. உயிரற்று புணர்ச்சியும் போடலாம், உயிர் முதல் புணர்ச்சியும் போடலாம், மெய்யீற்று புணர்ச்சியும் போடலாம், உயிர் முதல் புணர்ச்சியும் போடலாம். சரிங்களா? வரக்கூடிய எழுத்தை பொறுத்து இருக்கு, அவ்வளவுதான். சரி, அடுத்தது தவறான இணை கேட்டிருக்காங்க. தமிழ் கூட்டல் தாய் அப்படின்னா என்ன வரணும்? தமிழ் தாய் ஒரு எழுத்து தோன்றணும். கரெக்டு. வில் கூட்டல் கொடி விற்கொடின்னு வரும். இங்க ஒரு எழுத்து மாறி இருக்கு. கரெக்டு. பொன் கூட்டல் சிலை பொற்சிலை, அப்ப இங்க ஒரு எழுத்து திரிஞ்சிருக்கு. கரெக்டு. உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல், இங்க எந்த மாற்றம் நடக்கல, இயல்பு விகாரம், இயல்பு புணர்ச்சி. இப்ப இது தப்பு. தவறான நிதானம் கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது மாறுபட்ட ஒன்றைக்கான் மரம் கூட்டல் வேர் இம்மு பேரும் மரவேர். பொன் கூட்டல் சிலை இன்னு போய் இற்று வரும் பொற்சிலை. நாடகம் கூட்டல் கலை இம்மு போயிட்டு இக்கு வரும் நாடக கலை அப்படின்னு. பொன் கூட்டல் உண்டு பொன் உண்டு இல்லையா? மாறுபட்ட ஒன்றை காண்க மரம் கூட்டல் வேர் மரவேர் வரும். பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. கரெக்டு தான். கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம். நாடகம் கூட்டல் கலை மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்து கொடுத்திருக்கு நாடக கலைன்னு. பொன் கூட்டல் உண்டு பொன் உண்டு. இது சி எப்படி ஆன்சர் வருது? டி தான் வரும் இல்லையா? இயல்பாக இதுதான் ஆன்சர் வரும். டி ஆன்சர். இது வராதுன்னா மரம் கூட்டல் வேர் பொன் கூட்டல் சிலை நாடகம் கூட்டல் கலை இது எல்லாமே தோன்றல் திரிதல் கெடுதல்ங்கிற விகாரங்கள் இருக்கு. பொன் கூட்டல் உண்டுல எந்த விகாரமும் வராது. அதனால இதுதான் வரும். டி தான் ஆன்சர். 58க்கு டி வரும். 59 மட்பாண்டம் மரவேர் மணிமுடி கடைத்தெரு. மட்பாண்டம் அப்படின்னா மண் இன் இட்டா மாதிரி இருக்கு, திரிதல் விகாரம். ரைட்டா? அடுத்து மரம் கூட்டல் வேர் கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி மணிமுடி இயல்பான புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு தோன்றல் விகாரம். கரெக்டா? 4 3 2 1 கரெக்ட் தான். ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். கூற்று 1 கரெக்ட். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்காமல் இதுவும் கரெக்ட். கல்லில் நார் உரித்தல் நீண்ட காலமாக இருப்பதில்லை, இயலாத செயல். கல்லில் எப்படிங்க நார் உரிக்க முடியும்? இயலாத செயல். கூற்று 3 தவறு. 1 2 சரியா இருக்கு. ரைட்டா? அடுத்து 61 பாருங்க. ரைட் என்பதன் கலைச்சொல் சடங்கு. இது ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்து 62 இடி டேஸ் மழை பெய்தது. வேற்றுமை சொல்லுருவுகள். இடியுடன் மழை பெய்தது, இடியுடன் மழை பெய்தது. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? மலர்வெளி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால், தேர்விற்காக ஆயத்தமானால். ஆன்சர். சொல்லுருவுகள் உடன் காட்டிலும் பொருட்டு இதெல்லாம் சொல்லுருவுகள். உடன் 3ஆம் வேற்றுமைக்கான சொல்லுருவு. காட்டிலும் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமைக்கான சொல்லுருவு. பொருட்டு 4ஆம் வேற்றுமைக்கான சொல்லுருவு. ரைட்டா? 63 தவறான இணையை காண்க. நண்பா படி இது வெளித்தொடர். கரெக்டு தான்.
கபிலன் வந்தான் எழுவாய் தொடர் கரெக்டு தான். டி டை கட்டினான், ஐங்கிறது வேற்றுமை, வேற்றுமை வெளிப்படையா வந்திருக்கு, ஆனா இங்க தொகைன்னு போட்டிருக்கான், விரின்னு போடணும். வேற்றுமை விரி, வெளிப்படையா வந்தா விரி, மறைஞ்சு வந்தா தொகை. அப்ப இது தவறு. மற்ற கூட்டல் பிற இடைச்சொல், அதுவும் கரெக்ட் தான், மற்றுங்கிறது இடைச்சொல் தான். அப்ப தவறான இணையது சி தான். ரைட். அடுத்து 64. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். கரெக்டு, தொடர்ந்து நின்று பொருள் தருவது. தொகை நிலை 6ன்னு போட்டிருக்காங்க. சரி, தொகா நிலை 6ன்னு போட்டிருக்கான், தொகை நிலை 9ன்னு போட்டிருக்கான், மாத்தி போட்டிருக்கான். இது 9, இது 6. தொகா 9, தொகை 6, ஒன்று மட்டும் சரி. அடுத்தது ஆடுகொடி வளர்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்கான். ஆடுகொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடிய கொடி. வளர்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ், வளரும் தமிழ். அப்போ இது முக்காலத்தை உணர்த்தக்கூடியது. அப்ப என்ன வரும்? வினை தொகை, அதான் ஆன்சர். காலம் கடந்த பெயரச்சமா? காலம் கடந்த அல்ல, காலம் கறந்த பெயரச்சம். காலம் கறந்த பெயரச்சம். கறந்த அப்படின்னா என்ன? மறைந்த. காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னா காலம் மறைந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை. வினைத்தொகைக்கான டெபினிஷனே அப்படிதான் ஸ்கூல் புக்ல இருக்கும். அதாவது காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது தான் வினைத்தொகை. உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த வளர் தமிழ் எழுதுறேனே, வளர்ந்த தமிழ். இப்படி எழுதுனாதான் கரெக்ட். வளர்ந்த ஆன்னு முடிஞ்சிருக்கா, தமிழ்ங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா, அப்ப இது பெயரச்சம் தானே. பெயரச்சத்துக்கான விகுதி எது? த. காலம் காட்டக்கூடிய இடைநிலை எது? இத்து. இத்து ஆ பெயரச்சம். இந்த ரெண்டும், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அப்ப காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் மறைஞ்சு வருது, பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வருதா, இதுக்கு பேர் தான் வினைத்தொகை, வளர் தமிழ். ரைட்டா? அதுதான் காலம் கறந்த பெயரச்சம்னு நன்னூலார் சொல்றாரு. அதனால தான் ஏடி சரின்னு போட்டிருக்காங்க. வினைத்தொகை ஆன்சரும் கரெக்டு, காலம் கறந்த பெயரச்சம்னாலும் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது 66. பால் கூட்டல் குடம், பால் குடம், பாலை உடைய குடம். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. கரெக்டா? பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை, மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, அப்படியே 1 2 3 கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, மாட்டுக்கு பூ, நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. சரி, அடுத்தது 67. காற்புள்ளி கூற்றில் தவறான தொடர். பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி இட வேண்டும். கரெக்டு. வினையச்சத்துக்கு பின் காற்புள்ளி இட வேண்டும். கரெக்டு. மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். கரெக்டு. கடிதத்தில் விழி சொற்களுக்கு பின் காற்புள்ளி இட வேண்டும். விழி முன், விழிக்கு முன்னாடி என்ன செய்யணும்? காற்புள்ளி போடணும். மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னா அது இடத்துல காற்புள்ளி போடணும். சரிங்களா? ஸோ அப்போ விழி முன்னு இருக்கும் ஸ்கூல் புக்ல, இங்க விழி பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. அடுத்து இணைந்து சொல்லை உருவாக்குக சொல்லி மாக்குருவி வராது, மலர்கூடு வராது, செம்மை கனி வராது, தேன் சிட்டு வரும். தேன் சிட்டு இது கரெக்டு. செம்மை கனி வராது, செங்கனின்னு வரும். மலர்கூடு அப்படி வராது, மலர்கூடுங்கிற வார்த்தையே வராது. மா குருவி ரெண்டும் சேர்ந்து வராது. இப்போ மாமலர் எழுதலாம், மாமலர் எழுதலாம், மாமலர் எழுதலாம். தேன் சிட்டு எழுதியிருக்காங்களா? அடுத்தது மாங்கனி எழுதலாம், மாங்கனி. தேன் குருவி எழுதலாம், மா இலை எழுதலாம், மாங்காய் எழுதலாம், தேன் கூடு எழுதலாம், தேன் கூடு, இதெல்லாம் எழுதலாம். சரிங்களா? ரைட். அடுத்து 69. இலக்கிய அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 வகைப்படும். தப்பு. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல், இடைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல், இடைச்சொல். அப்ப இதுவும் கரெக்ட் தான். 1 தவறு, 2 சரி. அடுத்து 70. தவறான தொடரை காண்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது கொடுத்துருக்காங்க. ஓருக்கு அப்புறமா உயிரெழுத்து வந்திருக்கு, ஒருக்கு அப்புறமா உயிர்மை எழுத்து வந்திருக்கு. இது கரெக்டு. ஓர் இரவும் ஒரு பகலும், இதுவும் கரெக்டு.
அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. உயிரெழுத்து வரும்போது அது போடக்கூடாது, அஃது போடணும். அதுங்கிறது உயிர்மை எழுத்துல தான் பண்ணும். அஃது ஓர் இனிய பாடல் கரெக்ட். இது மட்டும் தப்பா இருக்கு. அடுத்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயர் சொல் 6 வகைப்படும். கரெக்ட் தான். ரெண்டுமே சரி. எளிமையான கொஸ்டின். மாறுபட்ட பெயர் சொல். நன்மைனா குணப்பெயர் பண்பு பெயர், செம்மைனாலும் பண்பு பெயர், சதுரம்னாலும் பண்பு பெயர், சித்திரைனா காலப்பெயர். இது மாறுபட்டது. காலப்பெயர் மாறுபட்டது. அடுத்தது சரியான இணை. வாலண்டீர் சமூக ஆர்வலர், பணியாளர்னு கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க் அப்படின்னா அது சமூக பணி, மாத்தி கொடுத்துருக்காங்க சமூக தன்னார்வலர். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை கரெக்ட். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணர், சாரணியர் இல்லையா. கைட்ஸ்னா வழிகாட்டுனர் இல்லையா, மாத்தி கொடுத்துருக்காங்க. ரைட், இதுவும் தவறானது. ட்ரஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஸோ ஈகைங்கிற அதிகாரத்தில் வருது. வரியார் கொன்றிவதை ஈகை, மற்றெல்லாம் குறியேற்பை நீரது உடைத்து. ஏழைகளுக்கு உதவுவதான் ஈகைத்தன்மை. அடுத்து திருக்குறள் சொல்லப்பட்டது. அடுத்து 75 உவமையும் ஓமேயும் உவம உருவு மறைந்து வந்தால் அது ஓமேனின்னு கொடுத்துருக்கான். அது எடுத்துக்காட்டு ஓமேனி. போல புறைய அன்ன இன்ன அச்சுமான போன்றவை ஓம உருவு. இது சரி. 1 தவறு 2 சரி. நேரடியா வந்தாதான் ஓமேனி, மறைஞ்சு வந்தா எடுத்துக்காட்டு ஓமேனி. அடுத்து 76 சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இது மயங்கொலின்னு கொடுத்துருக்கான். ஒற்றுமை இருந்தா இன எழுத்து, மயங்கொலி கிடையாது. வேறுபாடு இருந்தாதான் மயங்கொலி. இப்போ சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய இடையின எழுத்து வரும் கொடுத்துருக்கான். அப்படி கிடையாது. மெல்லின எழுத்துக்கு அது இனமான வல்லின எழுத்து தான் வரும். இப்போ 2 கூற்றுமே தவறு. அடுத்து 77 குரில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து, அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்து. ரெண்டுமே சரி. அடுத்தது மாறுபட்ட எழுத்தை காண். கங்கை, வண்டு, மண்டபம், பக்கம். மற்ற எல்லாத்துக்குமே இன எழுத்து வந்திருக்கும். இது அந்த வல்லின எழுத்தே மிகுந்து வந்திருக்கு. 79 நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன் பகுதியை தொடுவதால் பிறக்கிறது போட்டிருக்காங்க. கூற்று தவறு. நாவின் நுனி நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் அழைக்கப்படுகிறது. இது கரெக்ட். ஆன்சர் எல்லாம் தப்பா கொடுத்துருக்காங்க. 1 தவறு 2 சரி. சரியா, இதுதான் ஆன்சர். 1 தவறு 2 சரி. ஆப்ஷன்ல இருக்காது, மாத்திக்கோங்க. அடுத்து 80 இது வகர லகரம், இது பொது லகரம், இது மகர லகரம். 3 1 2 81 நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தகரம் பிறக்கிறது. இது கரெக்டு. இது இடையின எழுத்தும் என்பதால் இடையின ரகரம். இது இடையின ரகரம் இல்ல, வல்லின ரகரம். இடையின ரகரம்னா எப்படி இருக்கும்னா இதுதான் இடையினம். அப்போ 2 தவறு. 1 சரி 2 தவறு. அடுத்து அபியோஜென்சிஸ் உயிரிழி பிறப்பு. இதுதான் கரெக்ட். உயிரிழி பிறப்பு கலைச்சொல். அடுத்தது சுட்டெழுத்துகள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. கரெக்டு. அவன் இவன் அப்பாமை என்பது புறச்சுட்டா இல்ல, இது வெளியே இருந்து பொருள் தரல. 1 சரி 2 தவறு. மாறுபட்ட எழுத்து இது எல்லாமே வினா எழுத்து. ஏ ஆ ஏலாம் வினா எழுத்து. ஈ என்பது சுட்டெழுத்து. ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, 3 சொல்லியும் தான் வரும். இது தவறு. ச என்னும் எழுத்துக்கு முன் 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல, 2 சொல்லி தான் வரும். ரெண்டுமே தவறு. 86 அபிஸ்மால் என்பதன் கலைச்சொல் படுகீழான. 87 ஏரி அப்படின்னா நீர்நிலை. ஏரி
ஏரினா மேலே ஏரி, கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை, அப்படி மாற்றி வச்சிருக்காங்க. 88 சிரம் என்பது தலை. இந்த லை போடக்கூடாது, இந்த லை போடணும். இலைக்கு வேறு பெயர் தலை, இந்த லை போடக்கூடாது, இந்த லை போடணும். பூ மனம் வீசியது, இந்த நே போடக்கூடாது, 3 சுழியா போடணும். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், இந்த ல போடணும். எல்லாமே தப்பா இருக்கு. அடுத்து ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகு, பயணப்படகு, பயணம் வரக்கூடாது. voyage அப்படின்னா கடற்பயணம். கஸ்டமர் நுகர்வோர் கிடையாது, கன்சியூமர். கஸ்டமர்னா வாடிக்கையாளர், கன்சியூமர்னா தான் நுகர்வோர். கமாடிட்டி பண்டம் தான் கரெக்டா இருக்கும். வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து சேர்த்து எழுதுது. கரன்சி நோட் பணத்தாள், செக் காசோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், 3 சுழி போடணும், 2 சுழி போட்டிருக்காங்க. இ காமர்ஸ் மின்னணு வணிகம், ரைட்டா, 3 சுழி போடணும். 2 1 4 3. அடுத்து 92 எவை 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படிங்கிறாங்க. அழுக்காறு, அவா வெகுளி, இன்னாச்சொல். அழுக்காறு, அவா வெகுளி, இன்னாச்சொல். இன்னாச்சொல்ல தான் கடுஞ்சொல்னு போட்டிருக்காங்க. இதுலையும் பாருங்க, அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா சினம், கடுஞ்சொல். சியும் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ பி சி ரெண்டுமே சரியா இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக்காக இப்படிதான் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அடுத்து யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது, பெரியவர்களுக்கு. திருக்குறள் வரக்கூடிய வரிகள் தான். யாருக்கு தீங்கு செய்த தப்பிக்க முடியாது, பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. இது திருக்குறள் வரக்கூடிய வரிகள். அடுத்து அப்ஸ்காண்டிங் கல்பிரிட், தலைமறைவு குற்றவாளி. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல். அடுத்தது ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். கரெக்ட் தான். மரம், காடு இடுகுறி சிறப்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இது ரெண்டும் பொது பெயர். தென்னை, பனைங்கிறதா சிறப்பு பெயர். 1 சரி, 2 தவறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப டேஸ் வளரும், நீர் பூக்கள் வரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். வெள்ளத்து அணைய வளர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. கல்ச்சர்னா சிற்பங்கள், கரெக்ட் தான். கல்வெட்டுனா எபிகிராஃப்ட், ஸ்கூல் புக்ல இருக்கும். கல்வெட்டுனா எபிகிராஃப்ட். ஒப்பனை மேக்கப், ஒப்பனைன்னு சொல்லுவாங்க. ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ், ரெடிமேட் ட்ரெஸ். அடுத்து விலை, பொருட்களின் மதிப்பு. விலை உண்டாக்குதல், விலை விரும்பு. 2 3 1. அடுத்து உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்தாரம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், குற்றமில்லாமல் இருத்தல். அனைத்து ஆகுல நீ அனைத்தே அரண் ஆகுல நீரபுர. அப்ளாஸ் அப்படின்னா சுடர் விடுகின்ற கலைச்சொல். ரைட்டா, அவ்வளோதான். 100 கொஷின்ஸ். ஸோ ரொம்ப எளிமையாக இருந்த 100 கொஷின்ஸ். இந்த 6 முதல் 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் எப்போதுமே எளிமையான பகுதிகளாக இருக்கும். அந்த வகையில் அந்த எளிமையான பகுதியிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பகுதி இதே மாதிரி அதுக்கடுத்த வாரம் நீங்கள் எழுத போகிற, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எழுத போகிறது 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ 6 முதல் 8, அதுக்கடுத்து 9 10, அதுக்கடுத்து நீங்கள் 11 12 எழுதுவீங்க. வாரம் அப்படி தான் எழுதுவீங்க. ஸோ இந்த வாரத்துக்கான டெஸ்ட் இது. அடுத்த வாரம் இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு லைவாக கொடுக்க மாட்டோம், ரெக்கார்டராக கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி நம்ம லைவாக வந்திருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுங்க. திங்கக்கிழமை உங்களுக்கு ரெக்கார்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்கள் கைகளில் கிடச்சிடும். ரைட்டா? ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ் எழுதுங்க. எக்ஸாம் எழுதும்போது கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லக்கூடிய பகுதியில் சற்று கவனித்து எழுதுங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி முதல் எக்ஸ்ப்ளனேஷன்ங்கிறதால கொஞ்சம் சுருக்கி சிம்பிளாக முடிச்சிருப்பேன். ஸோ அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ரெக்கார்டராக கொடுக்கும்போது பெரிய லெவலில் ஒரு 2 மணி நேரம் கிளாஸாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல மதிப்பெண்கள் வாங்குங்க. தொடர்ந்து உங்களோட நான் டைஅப்பில் இருக்கிறேன். மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் வச்சு எப்படி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. போயிட்டு வர சந்தோஷம்.